السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من يضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவேண்டி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு உன்னதமான மாதத்தின் முதலாவது ஜிம்மாவிலே நம்மை அல்லாஹ் ஒன்று கொண்டிருக்கின்றான். இந்த மாதத்துடைய பரக்கத்துகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை பொழிந்தல் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஷாபானுடைய மாதத்தின் முதலாவது ஜிம்மாவிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஷாபானுடைய மாதம் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னது போல ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்பதாக சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை என்னுடைய மாதம் என்று சொன்னதற்கான விளக்கங்களை உலமாக்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷஅபானுடைய பிறையை பார்த்துவிட்டால் அமல்கள் செய்வதிலே அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள். எல்லா காலங்களில் செய்ததும் அமல்தான். அதிலும் குறிப்பாக இந்த ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமான அமல்கள் செய்வார்கள். அதிலும் நமக்கு கடமையாக்கப்பட்ட மூன்றாவது கடமையாகிய நோன்பென்று சொல்லக்கூடிய அந்த அமலை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நபி அவர்கள் நோன்பு வைப்பார்கள். அவர்கள் இந்த மாதம் முழுவதும் நோன்பு வைப்பார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நோன்பு வைப்பார்கள். அவ்வளவு நோன்புகளை இந்த
இந்த மாதத்தில் நபி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் தொடங்கிவிட்டால் 3 விஷயங்களை அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள், அதை அதிகப்படுத்துவார்கள். அதை செய்வதற்கு இந்த மாதத்துடைய துவக்கத்திலே முன் வருவார்கள். அதில் முதலாவது விஷயம், ஒரு ஆண்டு முழுவதும் அவர்கள் செய்த வியாபாரத்தின் மூலமாக வந்த வருமானத்தை, அவர்கள் சேகரித்து வைத்திருந்த பணத்தை, அது தங்கமாக இருந்தாலும் அது பணமாக இருந்தாலும் வியாபார பொருளாக இருந்தாலும் அனைத்தையும் கணக்கு பார்த்து அதில் 40% 2.5% அவர்கள் ஜகாத்தாக இந்த மாதத்திலேயே நிறைவேற்றி விடுவார்கள். அவர்கள் நிறைவேற்றுவதற்கு காரணம் சொல்லும்போது சொல்லுவார்கள், ஜகாத்தை இந்த மாதத்தில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த ஜகாத்துடைய தொகையை வாங்கக்கூடிய அந்த ஏழைகள் அந்த பணத்தை கொண்டு அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் நோன்பு நோற்பதற்கு எந்த சடைவும் இல்லாமல், எங்கேயும் வெளியில் அலையாமல் ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அவர்கள் அமலில் ஈடுபட வேண்டும். அவர்களும் நம்மை போன்று நிம்மதியாக ஆரோக்கியமாக வீடுகள் இருந்து கொண்டு உணவுகள் சஹருடைய பரக்கத்தான உணவுகளை உண்ண வேண்டும், இஃப்தாருடைய உணவுகளை உண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த ஷஅபானுடைய மாதத்திலேயே ஜகாத்தை கணக்கு பார்த்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இது அவர்கள் செய்யக்கூடிய முதலாவது அமல். இரண்டாவது, இந்த மாதத்தில் அவர்கள் செய்வார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை அதிகப்படுத்துவார்கள். ஷஅபானுடைய மாதம் பிறந்துவிட்டால் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதிக் கொண்டிருப்பார்கள். மூன்றாவதாக, இந்த மாதத்தில் நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள், நபியவர்கள் எப்படி அதிகமாக நோன்பு நோற்றார்களோ அதே போன்று நம்முடைய முன்னோர்களும் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். திங்களும் வியாழும் மட்டும் நோன்பு நோற்பது எல்லா மாதங்களிலும் எல்லா வாரங்களிலும், அதே போன்று மாதத்தில் 3 நாட்கள் 13, 14, 15 அந்த நாட்களில் நோன்பு வைப்பது எல்லா மாதத்திலும். அது அல்லாது குறிப்பாக இந்த ஷஅபானுடைய மாதம் பிறந்துவிட்டால் இந்த மாதத்தில் அதிகமாக தொடராக நோன்பு வைத்துக் கொண்டே வருவார்கள். இது நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு அமலாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்களை, நல்ல அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். தொழுகையிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழுகையிலே அதிகமான ஈடுபாடுகள் செலுத்த வேண்டும். நாம் 5 நேர தொழுகையில் மட்டும் தொழுகக்கூடியதாக இருந்தால் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதை அடுத்து வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் நோற்பதற்காக, எல்லா அமல்களையும் செய்வதற்காக, ரமலானுடைய மாதத்தில் தராவியுடைய தொழுகையெல்லாம் தொழுவதற்காக வேண்டி இந்த மாதத்திலிருந்தே அதை நான் பழக்கப்படுத்துவதற்காக ஃபர்லான தொழுகை அல்லாமல் நஃபிலான வணக்கங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படி நஃபிலான வணக்கங்களை நாம் அதிகமாக செய்தோம் என்று சொன்னால் ரமலானிலே தராவியுடைய தொழுகையிலே நின்று தொழுவதற்கு எந்த தடையும் ஏற்படாது. நாம் அந்த மாதத்தில் மாத்திரமே தொழுகையாளியாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதுதான் இமாம் அவர்கள் முடிப்பார்கள் என்ற சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்திலிருந்தே நாம் நம்முடைய அமல்களை, அது ஜகாத்தாக இருந்தாலும்
குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், தொழுகக்கூடிய வணக்கமாக இருந்தாலும், நோன்பு நோக்கக்கூடிய வணக்கமாக இருந்தாலும், எல்லா வணக்கங்களையும் இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்திற்கு பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்திலே முதல் வானத்திற்கு அல்லாஹ் வருகின்றான். அல்லாஹ் அந்த முதல் வானத்திற்கு வந்து, என்னிடம் யாராவது ரிஸ்கை கேட்கின்றீர்களா, நான் உங்களுக்கு ரிஸ்கை தருகின்றேன். ஆஃபியத்தை கேட்கின்றீர்களா, உங்களுக்கு ஆஃபியத்தை கொடுக்கின்றேன். பாவ மன்னிப்பை கேட்கின்றீர்களா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அது அல்லாமல் விசேடமாக இந்த மாதத்தினுடைய 15வது இரவிலே அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு வந்து, யாரெல்லாம் ரிஸ்கை கேட்கின்றீர்களோ அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கின்றான். ஆஃபியத்தை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கின்றான். ஆயுளே நீதத்தை தர கேட்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆயுளே அபிவிருத்தி அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர்கள் பாவங்கள் மன்னிப்பதாக கேட்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான். இப்படி நாம் என்னென்னலாம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோமோ அல்லாஹு தஆலா அதை நிச்சயமாக கொடுப்பவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே நம்முடைய ரிஸ்குடைய விசாலத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நம்முடைய ஆயுடைய விசாலத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நம்முடைய உடலுடைய ஆஃபியத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அதே போன்று நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பையும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த நான்கும் ஒரு மனிதனிடம் சரியாக உள்ளது என்று சொன்னால் அவன் ஈடேற்றம் பெற்றவனாக ஆகிவிடுவான். ரிஸ்க் என்பது அல்லாஹு தஆலா முடிவு செய்யப்பட்டது. வானம் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுக்கு முன்னாலே அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விட்டான். யாருக்கு என்ன ரிஸ்க் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். எவ்வளவு கிடைக்கும் எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். ஆயுளையும் அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விட்டான். எல்லாம் அல்லாஹ் நம்மை படைப்பதற்காக நினைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். என்றாலும் அல்லாஹு தஆலா ரூஹுகளாக நம்மை வைத்திருந்தான். எப்பொழுது அந்த ரூஹுகள் எல்லாம் அல்லாஹு தஆலா தாயுடைய வயிற்றிலே வந்து அல்லாஹ் கொடுக்கின்றானோ அப்படி கொடுக்கும்போது மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் ரிஸ்கை, இவனுக்கு இவ்வளவு ரிஸ்க் என்பதை அல்லாஹ் வழக்கின் மூலமாக எழுத சொல்லுகின்றான். இவன் சீதேவியா மூதேவியா என்பதை அல்லாஹ் எழுத சொல்லுகின்றான். இவன் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்வான் என்பதை அல்லாஹ் எழுத சொல்லுகின்றான். எப்பொழுது குழந்தை உண்டாகி 120 நாள் ஆனதற்கு பிறகு 121வது நாள் அல்லாஹு தஆலா ரூஹை கொடுக்கின்றான். அதுவரை அது சதக்கட்டியாக, இரத்த கட்டியாக, இப்படி ஒவ்வொரு கட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஆதம் நபியை படைக்கின்ற பொழுது உலகத்திலே மண்ணை எடுத்து வரும்படி மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னான். ஒவ்வொரு மலக்காக வந்தார்கள் பூமிக்கு. பூமிக்கு வந்து மண்ணை எடுக்கின்ற பொழுது இந்த பூமி சொன்னது, என்னை தொடாதீர், என்னை எடுக்காதீர். இந்த மண்ணை கொண்டு அல்லாஹ் மனிதனை படைக்கப் போகின்றான். அந்த மனிதன் எனக்கு மேலால் வாழ்ந்து கொண்டு பல தவறுகளை செய்வான், பல அட்டூழியங்களை செய்வான். அதனால் அவன் தண்டிக்கப்படும் பொழுது நானும் தண்டிக்கப்பட்டு விடுவேன். எனவே என்னை எடுக்காது என்பதாக சொன்னது. இப்படியாக ஒவ்வொரு மலக்காக வருவார்கள். எல்லா மலக்கிடமும் அந்த பூமி சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த பூமியுடைய பேச்சை கேட்டு எல்லா மலக்கும் எடுக்காமல் சென்று விடுவார்கள். கடைசியாக மலக்குல் மௌத்தை அல்லாஹ் அனுப்புவான்.
நம்முடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து மண்ணில் கை வைப்பார்கள். பூமி அதே போன்று சொல்லும். அப்பொழுது அந்த மலக்கு சொல்லுவார்கள், உன்னுடைய கட்டளையை நான் ஏற்றுக்கொள்வதா, என்னை படைத்த அந்த அல்லாஹுடைய கட்டளை நான் ஏற்றுக்கொள்வதா? அல்லாஹ் சொல்லுகின்றான் மண்ணை எடுத்து வரும்படி, நீ சொல்லுகின்றாய் மண்ணை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி, நான் என்னை படைத்த அந்த அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவேன் என்பதாக சொல்லி பூமியிலே மண்ணை எடுத்தவர்கள். ஒரு பக்கத்து மண்ணு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மண்களையும் சேர்த்து அவர்கள் எடுத்து சென்றார்கள். கலவையாக ஆக்கி எடுத்து சென்றார்கள். அப்படி எடுக்கப்பட்டு அந்த மண்ணிலே அல்லாஹு தாலா மனிதனை படைத்தான். ஒரு உருவமாக அல்லாஹு தாலா படைத்தான். அதுக்கு உயிர் கிடையாது. உருவமாக ஒரு பொம்மையாக அல்லாஹ் படைத்து அதன் பிறகுதான் அல்லாஹு தாலா அந்த மண்ணுக்கு ரூஹை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை அல்லாஹு தாலா கொடுத்தான். அப்படி கொடுக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா காலிலிருந்து அல்லாஹ் உயிரை கொடுக்கின்றான். எல்லோருக்கும் அப்படிதான் அல்லாஹ் உயிர் கொடுக்கின்றான். எடுக்கும் போதும் தம்முடைய கட்டைவன் மூலமாகத்தான் அதிலிருந்தான் உயிர் எடுக்கப்படும். அதனால்தான் கரகரா நேரம் வரை நமக்கு மன்னிப்பதற்கான உரிமை இருக்கின்றது. நம்முடைய ரூஹு தொண்டைக்குடிய அடைவதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் சொல்லப்படுகின்றது. அப்போ அல்லாஹு தாலா அந்த ரூஹை காலிலிருந்து எடுத்துக்கொண்டே வருவான். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா காலிலிருந்து அல்லாஹ் ரூஹை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவர்களுடைய ரூஹு அவர்களுடைய தலையை அடைந்து மூக்கை அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு தும்பல் வந்தது. தும்பல் வந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் இந்த தஸ்பீஹை ஓதினார். அப்படி ஓதியவுடன் அல்லாஹு தாலா இரஹமக்குமுல்லாஹ் அல்லாஹு தாலா சொன்னார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்த பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரூஹை எப்படி ஊதினானோ அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனையும் தாயுடைய வயிற்றிலே அவனை சதை கட்டியாக இரத்த கட்டியாக மாற்றி மாற்றி 120 நாள் கழிந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா ரூஹை ஊத சொல்லுகின்றான் மலக்கின் மூலமாக. அந்த மலக்கு வந்து ரூஹை ஊதும் பொழுது இவனை என்ன எழுதுவது, ஸ்ரீதேவியாக எழுதுவதா மூதேவியாக எழுதுவதா, இவனை எப்படி ரிஸ்குள்ளவனாக எழுதுவது, எவ்வளவு ஆண்டுகள் வாழ்வான் என்பதாக எழுதுவது, இதையெல்லாம் மலக்கு கேட்கின்றார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அதன் பிரகாரம் எழுதப்படுகின்றது. இப்படி எழுதப்பட்டுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த எழுதப்பட்ட ரிஸ்க் என்பது எவ்வளவு ஆண்டு நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது. நம்முடைய உயிர் எவ்வளவு நாள் நம்முடைய உடலில் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா என்று சொல்லும் பொழுது நம்முடைய ரூஹ் அல்லாஹ்விடம் சென்று விடுகின்றது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், நாம் தூங்கும் பொழுது நம்முடைய ரூஹ் அல்லாஹ்விடம் சென்று விடுகின்றது. மறுபடியும் நாம் எப்போது விழிக்கின்றோமோ அப்போதுதான் அல்லாஹ் மீண்டும் ரூஹை கொடுக்கின்றான். அந்த ரூஹை அல்லாஹு தாலா கைப்பற்றுகின்றானே, அது போன்று அல்லாஹு தாலா நமக்கு ஒரு நாள் ரூஹை முழுமையாக கைப்பற்றும் பொழுது அந்த நாள் வருவதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக பரிகாரம் தேடுவது, நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவது, நாம் நல்ல காரியங்களின் மூலமாக சோனத்தின் பக்கம் முன்னேறுவது, இது போன்ற அமல்களை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்பார்கள். இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா கணக்குகளை எழுதுகின்றான். அடுத்த ஆண்டுடைய இவன் இன்னும் அடுத்த ஷாபானுடைய மாதம் வருகின்ற வரை இவன் என்னென்ன அமல் செய்வான், எவ்வளவு உறவுகள் இவனுக்கு கொடுக்கப்படும், எத்தனை ஆண்டுகள் வாழ்வான் என்பதையெல்லாம் அல்லாஹ் சரிபார்க்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் இந்த மாதத்திலே நாம் அதிகமாக நோன்பு நோட்டு அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்னுடைய ஆயுளை அதிகப்படுத்த வேண்டும்.
என்னுடைய உடலுடைய ஆபியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்த வேண்டும், என்னுடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நபி அவர்கள் நோன்பு நோற்பார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாமும் இந்த மாதத்தில் அதிகமான நோன்புகளை நாம் நோக்க வேண்டும். அதிகமான முறையில் இபாதத் நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த இபாதத்துடைய விஷயங்களில், அமலுடைய விஷயங்களில் மிகவும் அசட்டையாக இருக்கின்றார்கள், பொதும்போக்காக இருக்கின்றார்கள். எல்லா மாதங்களும் ஒரே மாதத்தை போன்றிருக்கின்றார்கள். ரமலானே வந்தாலும் சரி, ஜும்மாவுடைய நாளே வந்தாலும் சரி, எல்லா நாட்களும் அவர்களுக்கு ஒரே நாளை போன்றுதான் இருக்கின்றன. அவர்களுக்கு எப்பொழுது மாற்றம் வருமோ அது கியாமத்து நாளாகத்தான் இருக்குமோ. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், வலைத்தளங்களின் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவோ இழிவான நிலைக்கு பேசப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், குல்லில் முஃமினாத்தி யகுதுர்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபظ்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், முஃமினான ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ் ஆணுக்கு சொல்லுகின்றானோ அதுபோன்று பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய முக்காடுகளை தலையின் மேலால் போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்புகளை முழுமையாக மறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஆயத்து எப்போது இறக்கப்பட்டதோ உடனே சஹாபா பெண்மணிகள், அன்சாரி முஹாஜிர் சஹாபா பெண்மணிகள் எல்லாம் இந்த ஆயத்து இறங்கியவுடன் அவர்கள் எல்லாம் எல்லோரும் கருப்பு நிற ஆடைகளை போட்டுக் கொண்டார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு காக்காவை போன்றிருந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. காக்கா எப்படி கருப்பாக இருக்குமோ அது போன்ற நிறத்திலே எல்லா சஹாபி பெண்மணிகள் இருந்தார்கள். நபியுடைய மகன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியில் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் நபியுடைய மகன் என்பதாக யாருக்கும் தெரியாது. அவர்கள் வெளியில் செல்கின்ற பொழுது வயதான ஒரு மூதாட்டியுடைய தோற்றத்தில் தான் அல்லாஹ் அவர்களை மற்றவர்களுக்கு காட்டுவார். அவர்களுடைய மரண சமயத்தில் கூட அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். மக்களுக்கும் சொன்னார்கள், நான் மரணமாகிவிட்டால் என்னை இரவிலேயே நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள், பகல் வரை வைத்திருக்காதீர்கள். இரவிலேயே எந்த அந்நிய ஆணுடைய பார்வையும் என் மீது படாமல் நீங்கள் என்னை அடக்கம் செய்வதாக சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் அந்த அந்நிய ஆணுடைய பார்வையிலே மிகவும் விழுந்து கிடக்கின்றார்கள். ரீல்ஸ் என்ற ஒரு வலைத்தளத்தின் மூலமாக எவ்வளவோ இஸ்லாமிய பெண்மணிகள் அவதூறாக பேசப்படுகின்றது, அவதூறாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் மாறியதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த பெண்மணியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் ஒழுக்கத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, வேதத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், யார் 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ள பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவ், இந்த நாவின் மூலமாக எத்தனையோ பாவங்களை நாம் செய்கின்றோம். அவதூறாக பேசுகின்றோம், அடுத்தவனை பற்றி புறம் பேசுகின்றோம், அடுத்தவர்களை பற்றி அவர்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி நாம் பிரிகின்றோம். அந்த நாவின் மூலமாக பலவிதமான தீமைகள் ஏற்படுகின்றன.
அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யாராலும் முடியாது. அவன் சுய பரிசோதனை செய்து நான் என்னுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்று கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் முடியும். அதே போன்று அவனுடைய மர்மஸ்தானத்தை, இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் அவன் நினைத்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். மிகப்பெரிய ஒரு ஷேக் அபு அப்துல்லா அவர்களுக்கு கீழால் 12,000 முரீதின்கள் இருக்கின்றார்கள். 30,000 ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை முழுமையாக சரளமாக ஓதக்கூடியவர்கள், ஹாஃபில் மட்டுமல்ல, அவர்கள் 7 விதமான கிராத்திலே ஓதக்கூடிய சபாகாரி அவர்கள். அவ்வளோ பெரிய ஷேக் அவர்கள் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய சீடர்களிலே மிகப்பெரிய சீடர்களாகிய அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி செல்லக்கூடிய சமயத்திலே ஒரு இடத்திலே இறங்கி, ஒரு கிராமத்தில் இறங்கி ஒழு செய்வதற்காக நிற்கின்றார்கள். அப்படி ஒழு செய்வதற்காக இறங்கிய பொழுது அந்த ஊரிலே ஒரு பைப்பிலே தண்ணி அடித்து ஒழு செய்கின்றார்கள். ஒழு செய்ததற்கு பிறகு அவருடைய சீடர்கள் எல்லாம் தொழுகைக்காக தயாராகி நிற்கின்றார்கள். ஆனால் இந்த ஷேக் தொழுகைக்கு வரவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், அந்த சீடர்களுடைய பேச்சை அந்த இமாம் கேட்கவில்லை. ஒரு கட்டத்திலே அந்த சீடர்கள் எல்லாம் தொழுகையை முடித்துவிட்டு அந்த இமாம் அவர்களை, அந்த ஷேக் அவர்களை, நீங்கள் வாருங்கள், நம்முடைய நாடுகளுக்கு செல்வோம், நம்ம பிரயாணத்தை தொடரலாம் என்று சொல்லி கூப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த ஷேக் சொல்லுவார்கள், நான் வரமாட்டேன், இந்த கிராமத்தில் தங்கப் போகின்றேன் என்பதாக சொல்வார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்து அந்த இமாம் யாருடைய சீடருடைய பேச்சுகளையும் கேட்காமல் அங்கே தங்கினார்கள். அவர்களெல்லாம் சென்றதற்கு பிறகு அவர்களுக்காக அந்த ஷேக்குடைய ஹான்காம் திக்ரு சபைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஷேக் வராதன் காரணமாக மூடப்பட்டு விட்டது. எல்லா ஷேக்குடைய முரீதுகளும் கவலையிலே அல்லாஹ்வுக்கு துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஆண்டுகள் ஓடுகின்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஷேகை எந்த கிராமத்தில் விட்டார்களோ அந்த கிராமத்திற்கு வந்து ஷேகுடைய நிலைமை என்ன என்பதாக பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அங்கே வந்து பார்த்தால் ஷேக் அவர்கள், அல்லாஹு தஆலா அந்த நிலைமை விட்டு எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும், அந்த ஷேக் கிறிஸ்துவத்தினுடைய ஒரு அடையாள பட்டை தொப்பியை போட்டுக்கொண்டு ஹின்சீர் பண்டிகளுக்கு மத்தியிலே அவர் பண்டிகளை மேய்த்துக் கொண்டு அதற்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அதை பார்த்தவுடன் கவலைப்பட்டு அழுது கொண்டு ஷேகிடம் கேட்கின்றார்கள், ஷேக் அவர்களே, உங்களுக்கா இந்த நிலைமை, உங்களுக்கா இது போன்ற நிலைமை என்பதாக கேட்டார்கள். அவங்க சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யாருடைய உள்ளத்தை எப்படி மாற்ற ஆசைப்படுகின்றானோ அதுதான் மாற்றும். நான் இந்த ஊருக்கு வந்த பொழுது, இந்த கிராமத்தில் இறங்கிய பொழுது, தண்ணீர் எடுத்து ஒழு செய்யும் பொழுது ஒரே ஒரு அந்நிய பெண்ணின் மீது என்னுடைய பார்வைப்பட்டது. அந்த பார்வையின் காரணமாக அல்லாஹ் என்னுடைய இந்த பதவிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் படுத்திவிட்டான். என்னுடைய எல்லா குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். எனக்கு மனனமாக இருந்த 30,000 ஹதீஸ்களும் எனக்கு மறக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு ஆயத்து மாற்றி தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அந்த ஒரு ஆயத்து, அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா யாருக்கு என்ன நாடுகின்றானோ, எந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகின்றானோ அவனுக்கு எந்த நேரத்தில் நன்மையை கொடுக்க வேண்டுவதாக அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த நேரத்தில் நிச்சயமாக நன்மையை கொடுப்பான். அதே சமயத்தில் அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் பார்த்துவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த ஒன்றை அவன் கேட்டுவிட்டான் என்று சொன்னால், பார்த்துவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா கோபப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய
அல்லாஹ்வாக இருந்தாலும் அல்லாமாவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் இழிபடுத்தி விடுவான் என்ற ஒரு ஆயத்து மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது என்பதாக சொல்லுவார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாம் எல்லா பிள்ளைகளுடைய கைகளிலும் போன் இருக்கின்றது. எல்லா வாலிப பிள்ளைகளும் போன் வைத்திருக்கின்றார்கள். அந்த போனுக்கு நாம் தான் ரீசார்ஜ் செய்கின்றோம். ஆரம்ப காலத்துல எல்லாம் ரீசார்ஜ் செய்யாமல் இருந்தாலும் கூட அந்த போனில் இன்கமுடைய கால் வரும், பேசிக்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு காசு போட்டால் மட்டும்தான் இன்கமிங்கே வருகின்றது. அப்படி காசு போடும்போது நெட்டும் சேர்ந்து தான் போட வேண்டியதாக இருக்கின்றது. நெட்டு இல்லாமல் காசு போட முடியாது. அப்படி நெட்டோடு சேர்ந்து போடுகின்ற பொழுது அந்த சின்ன பிள்ளைகள் அந்த நெட்டின் மூலமாக, யூடியூபின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக, எல்லா என்னென்ன வலைதளங்கள் இருக்கின்றதோ அதன் மூலமாக அசிங்கமான விஷயங்களை பார்க்கின்றார்கள், அந்நிய பெண்களை பார்க்கின்றார்கள். தவறான வழிக்கு அது அவளை அழைத்து செல்கிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாபானுடைய மாதம் என்பது அல்லாஹ் நமக்கு கண்ணியமான மாதமாக, நபி அவர்கள் ஷஹ்ரி என்பதாக சொன்னார்கள். ஷாபான் ஷஹ்ரி, ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். நபியுடைய மாதமாக இந்த மாதத்தில் நாம் இது போன்ற தவறுகளை விட்டு விலகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி, யா அல்லாஹ் இனி நான் எந்த அந்நிய பெண்களையும் பார்க்க மாட்டேன், எதையெல்லாம் நீ ஹலாலாக்கி இருக்கின்றாயோ அதை மாத்திரமே நான் செய்வேன், அது அல்லாமல் ஹராமான எதின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடம் மன்றாடி துவா செய்வோம். அல்லாஹு தஆலா நம்மை கபூல் செய்து கொள்வான். அல்லாஹு தஆலா நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொடுப்பான். நம்முடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி கொடுப்பான். நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். நம்முடைய உடலுடைய ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தருவானாக. அதே போன்று வரக்கூடிய திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வட்டாரத்துடைய ஜோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 9 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த ஜோடிலே நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும். பெருந்தோட்டத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை 9 மணி முதல் 12 மணி வரை பெருந்தோட்டத்திலே 2 மணி வரை ஜோடி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் ஜமாத்தார்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மல்லியத்திலே ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் திறப்பு விழா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி திறக்கப்படுகின்றது. அந்த திறப்பு விழாவிலும் நாம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.